சம்பந்தப்பட்ட அந்த விசாரணைகள் முடிந்து தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகம் படத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து யாரும் உருவாக்கிட்டாங்க, கேஸ் போட்டுட்டாங்க. அதை இன்னைக்குள்ளே தீர்த்து ஆகணும். ஏன்னா நாளைய மறுநாள் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா போட்ட லாபத்தை எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இன்னைக்குள்ளே கோர்ட்டை அட்ஜென்ட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. படம் 100 நாள் ஓடிச்சுன்னா, நல்ல படமாக இருந்துச்சுன்னா லாபம் எடுக்க போகுது. அது ஒரே நாளில் வந்து 10,000 20,000 இல்லை. அப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பிளாக்ல டிக்கெட் வச்சா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. விவசாயி இருக்கான்ல, அவன் விவசாய பண்ண இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரே நாள் தீர்வு கொடுத்து எங்கேயாவது போய் ஷெட்டில் அடைக்கணும், அதெல்லாம் வந்து நடக்க மாட்டேங்குது. 275 கோடி, 1000 கோடி சம்பாதிக்கணும்ல, பாவம். விஜய் மாதிரி யார் கஷ்டப்படுறான்? விவசாயிலாம் அப்படி ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வராரு. விஜய் மாதிரியா? இப்படி தான் தமிழகம் போயிட்டுருக்கு.